ராஜாங்கம், வெளியில புறப்பட்டுட்டியா? ஆமா, ஆனா திரும்பி வந்துருவேன். அன்னைக்கு ஒரு நாள் ஆசையா கேட்டியே, கொழுக்கட்டை செஞ்சிருக்கேன். கொண்டு வரட்டுமா? ஐயோ, எனக்கு இப்படி ஒரு சோதனையா? என்னப்பா? ஒரு பக்கம் விரதம், ஒரு பக்கம் கொழுக்கட்டை. விரதமா கொழுக்கட்டையா? ஒண்ணுமே புரியலையே. சரி அம்மா, இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கீங்க, கொண்டு வாங்கம்மா. உட்காரு, கொண்டு வரேன். விவரம் புரியாத விரதமே, என்ன மன்னிச்சிரு. கொழுக்கட்டைக்காக ஒரு சின்ன தியாகம். மாட்டிக்கிட்ட கொழுக்கட்டை, நீ என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட. அம்மா, உங்க கையால ஒண்ணு எடுத்து கொடுங்கம்மா. அம்மா, ஏன் உங்க கை நடுங்குது? நீங்க எல்லாம் விஷமா கொடுக்குறீங்க. அப்படியே கொடுத்தாலும் உங்க கைப்பட்டா அது அமிர்தம் ஆயிடுமா? வேண்டாம்பா, அதை சாப்பிடாத. என்னம்மா? நான் கொடுமைக்காரிப்பா, நான் கொடுமைக்காரி. என்னாச்சு? உண்மையிலேயே அதுல விஷம் வச்சுட்டேன்ப்பா. அம்மா, என்ன கொல்றதுக்கு நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம். உங்க கையில துப்பாக்கி கொடுத்தனே, அன்னைக்கே நீங்க முடிச்சிருக்கலாம். நான் கும்பிடுற தெய்வமே என்ன கொலை செய்ய நினைச்சா அதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்கு? என்ன மன்னிக்க மாட்டியாப்பா? என்ன மன்னிக்க மாட்டியா? என்னடா, பாம்பும் குட்டியும் சாப்பிடுதா? பார்த்துடா, உங்களுக்குள்ளே விஷம் வச்சுக்க. ராஜாங்கம், பங்களா நீங்க இருக்க புத்துக்கு பெயிண்ட் அடிச்சுட்டா அதுக்கு பேர் பங்களாவா? ஜெகநாதன், ஜெகநாதன் தானே உன் பேரு? ஏண்டா, உனக்கு உதவி செய்ய வந்தவனுக்கு விஷம் வைக்க எப்படிடா மனசு வந்துச்சு? நீங்களாம் மனுஷங்களாடா? உங்களையும் சேர்த்துதான் அந்த நாட்டுல ஜனத்தொகை கணக்கு எடுக்கிறாங்களா? ஏய், கால்நடை கணக்குல வர வேண்டியவன்லாம் ஜனத்தொகை கணக்குல வர்றீங்க. நான் ஒண்ணு கேட்கட்டுமா? நீ என்ன கொலை செய்யணும்னு நினைச்சேல, நான் ஏன் உன்னை கொலை செய்யணும்னு நினைக்க கூடாது? நினைச்சுட்டா வாடா வக்கீல், நீதான் விஷம் வைக்க ஐடியா கொடுத்தியோ? எனக்கு தெரியும்டா, இந்த கிரிமினல் புத்தி எல்லாம் உனக்கு தான் வரும். நான் என்னடா பண்ணேன்? நீ திங்கிற சோத்துல மண்ணெல்லியா போட்டேன்? அப்பா, நீங்க போறீங்க பாரு, இங்க வந்துருங்கப்பா. எனக்கு விஷம் வைக்கிறாங்க. நான் எதுக்கு இங்க இருக்கேன்?
ஊமையா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க உனக்காகத்தான், உன் மேல இருக்கிற பழைய துடைக்கிறதுக்காகத்தான். என்ன நீ நல்லவன் நான் நம்புற, நீ கெட்டவன் இந்த உலகமே சொன்னால் நான் நம்ப மாட்டேன். ஏன் நீயே சொன்னால் நான் நம்ப மாட்டேன். சத்தியமா நீ கெட்டவன் இல்ல, கெடுக்கப்பட்டவன். ராஜாங்கம், அம்மா சத்தியமா சொல்றமா, உங்க மக கெட்டவன் இல்ல, கெடுக்கப்பட்டவன். சத்யா இப்ப சொல்லுமா, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறவன் யாரு? அவன் தலையை கொண்டு வந்து உன் காலடியில் வைக்கிறேன், சொல்லுமா. அவனை கொண்டா உனக்கு பிடிக்காது, ஏன்னா நீ தமிழ்நாட்டு பொண்ணாச்சே. சரி, அவனை உனக்கு கட்டி வைக்கிறேன், சொல்லுமா. அதுவும் வேண்டாமா? அப்புறம் நான் எங்க இருக்கேன்? எனக்கு என்ன வேலை இங்க? நான் போறேன். ஜெகநாதா, கட்டிட்டு வந்த லுங்கி சட்டையோட போறேன், வேண்டாம் சோதனை போட்டுக்க. இருட்டா இருக்க, விடியட்டுமே. நான் சத்யா பேசுறேன். உங்களை எப்படி அழைக்கிறதுனே எனக்கு தெரியல. எங்க அண்ணா உங்ககிட்ட நடந்துகிட்ட முறைக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க மன்னிச்சிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். என்னையே மனுஷியா ஏத்துக்கிட்ட உங்களால அவனை மன்னிக்கவா முடியாது? எனக்காக நீங்க படுற கஷ்டங்களை பாக்குறப்போ நான் எப்படி இந்த கடனை தீர்க்க போறேன்னே தெரியல. ஏன்னா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசை தவிர என்கிட்ட வேற எதுவுமே இல்லை. ஒண்ணு மட்டும் சொல்றேன், உயிருங்கிற காத்து என் உடம்ப விட்டு போற வரைக்கும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன்.
இனிமே உங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இருக்காது. உங்க கௌரவம், அந்தஸ்து, பெருமை எல்லாத்துக்கும் கலங்க மறந்தவ கண்ணை மூடிட்டா. இனிமே நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. அவளை நீங்க மண்ணுக்குள்ள புதைச்சிருக்க, நான் இவனை மனசுக்குள்ள புதைச்சுக்கிறேன். உங்க பணக்கார ராஜாங்கத்தால புறக்கணிக்கப்பட்ட இந்த குழந்தைய இந்த ஏழை ராஜாங்க ஏத்துக்கிட்டா. உங்க அந்தஸ்து கூடி வானலாவ பறக்கட்டும். நன்றி